இப்போ டொமேட்டோ பியூரி எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். 3 பழுத்த தக்காளியை நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்குங்க. இந்த தக்காளிக்கு பின்னாடி இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிக்குங்க. எதுக்காக இந்த மாதிரி கட் பண்றோம்னா நம்ம தக்காளியை வந்து இப்போ வேக வைக்க போறோம். சீக்கிரமா வேகிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் அந்த நம்ம கட் பண்ணி இருக்கிற தக்காளியை போட்டுடலாம். இது வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வைங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வெந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. இதை இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து அந்த தக்காளியோட தோல் வந்து ஈஸியாக எடுக்க வரும். இந்த 3 தக்காளிலையும் தோலை எடுத்துடுங்க. இப்போ நம்ம தோல் எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை மிக்சியில் போட்டு நைஸாக கூழ் மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போ டொமேட்டோ பியூரி ரெடி ஆயிடுச்சு.